வணக்கம் மக்களே. இந்த உலகில் மனிதனை உண்மையாக உயர்த்துவது செல்வமும் அதிகாரமும் அல்ல, ஒரு இதயத்தில் பிறக்கும் அன்பும் அதை மற்றவர்களுடன் பகிரும் மனமும் தான். ஒரு சிறிய நன்மை, ஒரு சிறிய பகிர்வு, அது ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு கிராமத்தின் மனதையே மாற்றக்கூடும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இன்றைய இந்த கதையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. அன்பும் பகிர்வும் எவ்வளவு பெரிய அதிசயங்களை உருவாக்கும் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு சிறுவன், அவன் கையில் இருந்த சில ரொட்டிகள், அதை பார்த்த இயேசுவின் பார்வை மற்றும் அதனால் மாறிய மனிதர்களின் மனங்கள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால இனி வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால் உடனுக்குடே பார்க்க முடியும். இந்த கதை உங்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் இதயத்திற்காகத்தான். அன்போடு கேளுங்கள், பகிருடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதோ தொடங்குகிறது அன்பும் பகிர்வும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கிராமங்களுக்குள் சென்று மக்களுக்கு போதனை வழங்க சென்றார். அந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் இருந்தனர். வியாபாரிகள், விவசாயிகள் அனைவரும் அவரை சுற்றி நிற்கின்றனர். அவர்களை நோக்கி இயேசு புன்னகையுடன் தன் உரையை தொடங்கினார். நண்பர்களே, நாம் அன்பை உணர்ந்தால் அந்த அன்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் கவனமாக அவரை நோக்கினார்கள். பின்பு இயேசு கதையை தொடங்கினார். ஒரு சிறிய பையன் ஒரு நாள் சந்தைக்கு சென்றான். அவன் கைப்பையில் 2 சிறிய ரொட்டிகள் மட்டுமே இருந்தன. ஆனால் சந்தையில் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் மக்கள் வழியில் சிக்கிக் கொண்டிருந்தனர். பையன் அவர்களை பார்த்து, அவன் உள்ளே இருந்த ஒரு உணர்வானது அனைவருக்கும் பகிர்வது. அவன் 2 ரொட்டிகளையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் பகிர்ந்தான். அசாத்தியமான விஷயம் என்னவென்றால், அந்த ரொட்டிகள் எல்லாம் போயும், ஆனால் அவன் பகிர்ந்த அந்த அன்பு அனைவருக்கும் உணர்வு அளித்தது. மக்கள் இது குறித்து சிந்தித்தனர். இயேசு தொடர்ந்து கூறினார், உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாதிரியே நடக்கும். நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்களோ, ஆனால் உங்கள் அன்பையும் உதவியையும் பகிர்ந்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும், அன்பு கொடுக்கப்படும் போது அது இரட்டிப்பாக திரும்பி வரும். அப்போது ஒரு விவசாயி முன் வந்து கேட்டார், ஆனால் ஆசீர்வாதம் எப்போது நமக்கு கிடைக்கும் ஆண்டவரே என்று கேட்டான். அதற்கு இயேசு மனமார்ந்தபடி பதிலளித்தார், நீங்கள் உதவுவதை, பகிர்வதை நிறுத்தாத வரை அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் திரும்பி போகும். மனிதனின் மனதில் தன்னிலை சிந்தனை அல்ல, அன்பும் பரிவும் முக்கியம். அது உங்கள் குடும்பத்திலும், உங்கள் நண்பர்களிலும், உங்கள் கிராமத்திலும் ஒளியை தரும். மக்கள் இதை கேட்டு மிகவும் ஈர்ப்பட்டனர். குழந்தைகள், முதியோர், பெண்கள் அனைவரும் ஒன்றாக சிரித்தனர். அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தனர். குறைந்தது இருந்தாலும் மற்றவருடன் பகிர்வது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என்று உணரத் தொடங்கினர். இயேசு கதை முடிந்தும் மக்களை நோக்கி கூறினார், நீங்கள் இன்று சின்னதாக நினைக்கும் ஒரு நன்மை ஒருவரின் வாழ்வை மாற்றக்கூடும். அதனால் தயங்காதே, பகிர்ந்திடுங்கள், அன்பு கொடுங்கள், உங்கள் மனதிற்குள் ஒளியை கொண்டு வாருங்கள். மக்கள் அனைவரும் நன்றியுடன் அவரை நோக்கினர். அந்த நாளில் கிராமத்தில் ஒளியும் அமைதியும் வீசியது. ஒரு சிறிய பையனின் இரட்டிப்பான அன்பு எல்லோருக்கும் உத்வேகமாக மாறியது. அன்பின் சக்தி மக்களிடையே பரவியது. கதையின் முடிவுரை: அன்பும் பகிர்வும் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது செய்யும் மாற்றம் வியப்பாகவும் நினைவு கூர்ந்ததாகவும் இருக்கும். உங்கள் அன்பை பகிர்ந்திடுங்கள், அது உங்களையும் மற்றவரையும் உயர்த்தும்.
மக்களே, இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் நீங்கள் உங்கள் அன்பை பகிருங்கள். இல்லாதவர்களுக்கு உங்களால் என்ன இயலுமோ அதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவரும் அவருடைய பிதாவும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் திருநாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.